ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் பேக். இன்றைக்கி ஒரு சர்வைவலான படத்தை தான் உங்களுக்காக எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன். இந்த படத்தை பற்றி சொல்லணும்னா, ஒரு உடஞ்சி போன ஃப்ளைட்டை வச்சுக்கிட்டு அந்த சுட்டெரிக்கிற பாலைவனத்தில் இருந்து எப்படி தப்பிக்க போகிறாங்க அப்படின்ற மாதிரி தான் இந்த படத்தோட கதை. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கோபி பாலைவனத்தில் ஆயில் எடுத்துகிட்டு இருக்கிற கம்பெனி, அவங்க ரொம்ப நாளாக ஆயில் எடுக்க ட்ரை பண்ணியும் ஆயில் கிடைக்காததுனால அந்த டீமை வெக்கேட் பண்ணிவிட்டு திரும்ப வர சொல்கிறாங்க அவங்களோட கம்பெனி. அங்கே இருக்கிற எல்லாரும் நம்மளை வீட்டுக்கு வர சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்பட்டாலும், அங்கே இருக்கிற ஒரு பொண்ணு மட்டும் நம்ம இவ்வளோ நாள் இங்கே கஷ்டப்பட்டு வேலை செஞ்சிட்டோம், இன்னும் கொஞ்ச நாள் இங்கே ட்ரை பண்ணால் ஆயில் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கையோட அங்கே இருக்கிற மேனேஜர் கிட்ட போயிட்டு அந்த பொண்ணு சண்டை போடுறா. அந்த பொண்ணு எவ்வளோதான் பேசியும் அந்த மேனேஜர் ஒத்துக்கிற மாதிரி தெரியல. அதனால் வேறு வழி இல்லாமல் அங்கே இருக்கிற எல்லாரும் அவங்களோட திங்ஸு, அவங்களுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் எடுத்துக்கிட்டு அந்த ஃப்ளைட்டில் ஏற்றிக்கிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. அங்கே இருக்கிற எல்லாரும் ஃப்ளைட்டில் ஏறிடுறாங்க. கடைசியாக ஒருத்தர் ஃப்ளைட்டில் ஏறுறதுக்காக வராரு. அங்கே இருக்கிற கேப்டன் இருந்துக்கிட்டு, இது யாருன்னா வழி மாதிரி வந்துட்டாரா அப்படின்ற மாதிரி அவரை கிண்டல் பண்ணுறாங்க. அங்கே இருக்கிற எல்லாரையும் ஏற்றிக்கிட்டு அந்த ஃப்ளைட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ரன்வேயில் பறக்க ஆரம்பிக்குது. ஃப்ளைட்குள்ளே இருக்கிற எல்லாரும் அவங்க வீட்டுக்கு போகிறாங்க அப்படின்ற சந்தோஷத்தில் அவங்கக்கிட்ட இருக்கிற ஃபோட்டோஸ் எல்லாம் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட காட்டி சந்தோஷப்பட்டுக்கிறாங்க. அந்த ஃப்ளைட் பறந்து போகும்போதே காட்டுறாங்க, அந்த இடத்துல ஒரு சின்னதாக மணல் புயல் உருவாகி இருக்குது. இது சின்ன மணல் புயல் தான், இதை தாண்டிடலான்னு சொல்லிட்டு கேப்டனும் சொல்கிறாரு. அவர் கூட இருக்கிறாரு ஒரு கோ பைலட், அவரோட பேர் ஏஜே இருந்துக்கிட்டு சொல்கிறான், இது பெரிய மணல் புயலாக இருக்க போது வண்டியை திருப்பிடலாமா அப்படின்ற மாதிரி கேட்குறான். அதுக்கு கேப்டன் இருந்துக்கிட்டு, இதெல்லாம் நமக்கு அசால்ட்டு, நான் பார்த்துக்கிறேன் வா, ஃப்ளைட் ஆடுறதுனால அவங்க எல்லாம் பயத்தில் இருப்பாங்க, நீ போய் அவங்கக்கிட்ட பேசிட்டு வான்னு சொல்லிட்டு ஏஜே கிட்ட கேப்டன் சொல்கிறாரு. ஏஜே அங்கே இருக்கிற எல்லாருக்கிட்டையும், இது ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்மால் பயங்கரமான ஆள், இதெல்லாம் ஈஸியாக நம்ம இங்கே கடந்து போயிடலாம், நீங்கள்லாம் தைரியமாக இருங்கன்னு சொல்லிட்டு ஏஜே அவங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கிறாரு. கேப்டன் அவரால் முடிஞ்ச அளவுக்கு பயங்கர கஷ்டப்பட்டுட்டு அந்த ஃப்ளைட்டை ஓட்டிகிட்டு போயிட்டு இருக்கும்போது அந்த மணல் புயல்லேருந்து வர டஸ்ட்லாம் வேகமாக அடிக்கிறதுனால இந்த பக்கம் இருக்கிற ஒரு என்ஜினில் அந்த முன்னாடி இருக்கிற ப்ரொஃபைலரே பிடுங்கி உள்ற மாதிரி ஆகுது. ஒரு என்ஜின் ஃபுல்லாக டேமேஜ் ஆகி ஒரு என்ஜினே காலி ஆயிடுது. இதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் கேப்டன், சரி கீழே ஃபுல்லாக மணல் தானே இருக்குது, ஃப்ளைட்டை எங்கேயாவது போய் கிராஷ் பண்ணாமல் சேஃபாக அந்த மணலில் இறக்கிடலாம், யாருக்கும் எந்த அடிப்படாமல் அப்படின்ற மாதிரி ஃப்ளைட்டை அந்த மணல் புயலில் மேலே பறக்கிறதுலேருந்து கீழே கொண்டு வராரு. கீழே பார்த்தா பெரிய பெரிய பாறைகளாக இருக்குது. இதில் இறக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அந்த கீழே இறக்கின ஃப்ளைட்டை கொஞ்சமாக மேலே ஏற்றும் போது அங்கே இருக்கிற ஒரு பெரிய பாறையில் இந்த ஃப்ளைட்டோட பின்பகுதி பட்டு ஃப்ளைட்டோட பின்னாடி டோரே உடஞ்சி போயிடுது. அப்படி உடஞ்சது அது வழியாக ஒரு ஆள் விழுந்து இறந்தும் போயிடுறாரு. இந்த மாதிரி சுச்சுவேஷனில் ஒரு வழியாக கஷ்டப்பட்டு அந்த ஃப்ளைட்டை கேப்டன் லேண்ட் பண்ணிடுறாரு. உள்ளேருந்து கேப்டன் வெளியே அங்கே இருக்கிற எல்லாரையும் பார்க்குறாரு. எல்லாருக்கும் என்ன அடிபட்டுருக்குதான்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அதில் இருக்கிற ஒரு ஆள் இறந்து போயிட்டுறாரு. கேப்டன் இருந்துக்கிட்டு, இந்த மாதிரி ஆனதுக்கு என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற எல்லாரையும் பார்த்து மன்னிப்பு கேட்குறாரு. அதுக்கு அங்கே இருக்கிற ஒரு ஆள் சொல்கிறாரு, உங்கள் நிலமையில வேறு யார் இருந்திருந்தால் இந்த அளவுக்கு பண்ணியிருக்க மாட்டாங்க கேப்டன், எங்கள் உயிரெல்லாம் நீங்கள் தான் காப்பாற்றிருக்கீங்க, ரொம்ப நன்றி அப்படின்னு அந்த கேப்டனை பார்த்து இவரு நன்றி சொல்கிறாரு. அந்த ஃப்ளைட்டில் வந்த 2 பேர் இப்போ இறந்து போயிட்டாங்க. அவங்க 2 பேருக்கும் இறுதி அஞ்சலியில் செலுத்திட்டு அங்கே இருக்கிற பொருட்களை வச்சு ஒரு பெரிய டென்ட் மாதிரி போட்டுட்டு, இப்போ அவங்கக்கிட்ட என்னென்ன பொருட்கள் இருக்குது அதெல்லாம் யூஸ் ஆகுற மாதிரி இருக்கிற பொருட்கள் எல்லாம் எடுத்து வைங்க அப்படின்னு சொல்கிறாரு கேப்டன். அவங்கக்கிட்ட இருக்கிற பொருட்கள் எல்லாம் எடுத்து கணக்கு பண்ணி பார்த்ததில் கேப்டனோட ஐடியா என்னன்னா, இப்போ நம்மக்கிட்ட இருக்கிற சாப்பாடு மற்றும் தண்ணியை வச்சுக்கிட்டு நம்மளால் 10 நாள் வரைக்கும் உயிரோடு இருக்க முடியும். பேசஞ்சரை பிக்கப் பண்ண வந்த இந்த ஃப்ளைட் வர வேண்டிய நேரத்துக்கு வராமல் போனால் கண்டிப்பாக இந்த ஃப்ளைட் ஏதோ கிராஷ் ஆகிருக்குது, மணல் புயலில் மாட்டி இருக்குதுன்னு நம்மளை காப்பாற்றுறதுக்கு ஒரு ரெஸ்கியூ டீம் கண்டிப்பாக அனுப்புவாங்க, அந்த ரெஸ்கியூ டீம் வர வரைக்கும் நம்ம இங்கேயே காத்திருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு கேப்டன். அன்றைக்கி நைட் அங்கே இருக்கிற எல்லாரும் அந்த ஃப்ளைட்டுக்குள்ளே போயிட்டு ஒவ்வொரு இடத்துல படுத்துக்கிறாங்க. இப்படியே அந்த பாலைவனத்தில் இருக்கிற எல்லாரும் 2 நாளாக கடந்து போகிறாங்க. 2 நாளாக கடந்து போயும் அவங்கள காப்பாற்றுறதுக்கு எந்த ரெஸ்கியூ டீமும் வராதனால கேப்டன் கிட்ட போய் அங்கே இருக்கிற லேடி கேட்குறா, 2 நாள் ஆச்சு இன்னும் யாரும் வரல, அடுத்து என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்குறா. கேப்டனும் லேடியும் உள்ளே பேசிகிட்டு இருக்கும்போது வெளியே ஏதோ சத்தம் கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு வெளியே பார்த்தா அங்கே இருக்கிற ஒரு ஆள் அவங்க வச்சிருக்கிற தண்ணி கேனில் ஒரு கேனை எடுத்துக்கிட்டு, என்னை எப்படி காப்பாற்றிக்கணும்னு தெரியும், நான் இங்கேருந்து கிளம்பி போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறான். எல்லாரும் அவனை போய் தடுத்து, நீ கிளம்புறதுனா நீ கிளம்பிக்கோ, ஆனால் தண்ணியை எடுத்துகிட்டு போகாத அப்படின்னு சொல்லிட்டு அந்த தண்ணி கேனுக்காக எல்லாரும் சண்டை போடுறாங்க. அப்படி சண்டை போட்டதில் அந்த தண்ணி கேனை கீழே போட்டு உடச்சிடுறாங்க. அந்த தண்ணி கேனை உடஞ்சதுனால அங்கே இருக்கிற எல்லாரும் பயங்கர கோவம் வந்துடுது. அங்கே ஒரு ஆள் என்ன பண்ணுறான், அந்த கீழே விழுந்த தண்ணியை கூட போய் குடிக்க முடியுமான்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுறான். ஏன்னா அந்த அளவுக்கு அந்த இடத்துல சுச்சுவேஷன் மோசமாக மாறி போயிடுச்சு. இவங்கெல்லாம் ஒரு பக்கம் சண்டை போட்டுட்டு இருக்கும்போது அங்கே இருக்கிற ஒரு ஆள் மட்டும்
இதுக்கான வழியை நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கிட்ட சொல்கிறான். கண்டுபிடிச்சிட்டியா, என்னத்தை கண்டுபிடிச்ச அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிறவங்கள இவனை பார்த்து கேட்குறாங்க. அதுக்கு அவன் சொல்கிறான், 2 என்ஜின் கொண்ட ஒரு ஃப்ளைட்டு, இதில் ஒரு என்ஜின் தான் காலியாக இருக்குது, ஒரு என்ஜின் நல்லாவே இருக்குது, அந்த என்ஜினில் ஃபியூலும் ஃபுல்லாக இருக்குது, நமக்கு தேவையான டூல்ஸுமே அங்கேருந்து கொண்டு வந்திருக்கிறோம், இதை வச்சு நம்மளால் ஒரு மினி ஃப்ளைட்டை உருவாக்க முடியும் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு கேப்டன் இருந்துக்கிட்டு, சரிப்பா இதெல்லாம் சரிதான், இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்டதுக்கு, நான் ஒரு ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியர், நான் நிறைய ஃப்ளைட்லாம் செஞ்சுருக்கிறேன் அப்படின்றத சொல்கிறான். அதுக்கு கேப்டன் இருந்துக்கிட்டு, சரிப்பா நீ சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான், இந்த சுட்டெரிக்கிற பாலைவனத்தில் நம்மக்கிட்ட சாப்பாடும் கம்மியாக இருக்குது, தண்ணியும் கம்மியாக இருக்குது, நீ சொல்கிற மாதிரி இந்த ஃப்ளைட்டு செய்ய ஆரம்பிச்சிங்கன்னா நம்மக்கிட்ட இருக்கிற சாப்பாடு தண்ணி எல்லாமே 10 நாளுக்குள்ளே தீர்ந்து போயிடும், நம்மளை யாருன்னா தேடி வந்தாங்கன்னா கூட அவங்களுக்கு கண்டுபிடிக்கிற மாதிரி நம்ம உயிரோடு இல்லாமல் சீக்கிரம் சேர்த்து போயிடுவோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு கேப்டன். இதை கேட்டு அங்கே இருக்கிற ஒரு ஆள் சொல்கிறான், இது நல்ல ஐடியாவாக தான் இருக்குது, ஃப்ளைட்டு செய்யலாம் அப்படின்னு சொன்னதுக்கு அதுக்கு எல்லாம் முடியாது அப்படின்னு சொல்லிடுறாரு கேப்டனு. அப்படியே சாயந்தரம் நேரம் ஆகுது. அங்கே இருக்கிற ஒரு ஆள் சொல்கிறான், இன்னொரு ஆளும் காலியா அப்படின்றான். அதை கேட்ட கேப்டன் இருந்துக்கிட்டு, என்னாச்சு என்ன சொல்கிற அப்படின்னதையும், அங்கேருந்து ஒருத்தன் அந்த ஃப்ளைட் செய்கிற ஐடியா சொல்லி கேப்டன் ஒத்துக்காததுனால அங்கேருந்து கிளம்பி போயிருப்பான். அவனோட கால் தடம் அந்த மணலில் தெரியும். உடனே அங்கே இருக்கிற லேடி இருந்துக்கிட்டு, இதுக்கப்புறம் என்னோட டீம்லேருந்து ஒருத்தர் கூட காணாமல் போகக்கூடாது, இறந்து போகக்கூடாது, அவனை தேடி நானே போய் கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற ஒரு சின்ன பாட்டிலை எடுத்துக்கிட்டு அந்த லேடி கிளம்ப ஆரம்பிச்சதையும் கேப்டன் வந்துட்டு, இருமா நீ எதுக்கு போகிற, நானே அவனை போய் கூட்டிகிட்டு வரேன்னு சொல்லிட்டு ஒரே ஒரு வாட்டர் பாட்டில் இருக்கிற தண்ணியை மட்டும் எடுத்துக்கிட்டு அங்கேருந்து கிளம்பி போகிறாரு கேப்டன். அந்த சுட்டெரிக்கிற பாலைவனத்தில் எங்கெங்கோ தேடி அலையிறாரு அவனை. கேப்டன் அப்படியே நடந்து போயிட்டு இருக்கும்போது அந்த பாலைவனத்தில் பெரிய பெரிய பாறைகளாக இருக்குது. அந்த பாறைகளெல்லாம் தாண்டி போகும்போது அந்த இடத்துல ஒரு புக் இருக்குது. என்னது, பாலைவனத்தில் புக்கா அப்படின்னு பார்க்கும்போது, இந்த ஃப்ளைட்டு லேண்ட் ஆகிறதுக்கு வரும்போது ஒரு பெரிய பாறையில் இடிச்சிருக்கு இல்லையா, அந்த இடிக்கும் போது அந்த ஃப்ளைட்டில் இருந்த திங்ஸ் எல்லாமே கீழே கொட்டியிருக்கும். அதில் அவங்களோட புக்ஸ் அவங்களோட திங்ஸ் எல்லாமே அந்த இடம் முழுக்க இறஞ்சிருக்கும். ஃப்ளைட்டு கீழே லேண்ட் ஆகும்போது ஒரு ஆள் தவறி விழுந்து இறந்துருப்பாரு. அவரோட உடம்பும் அந்த இடத்துல இருக்கும். ஆனால் அவரோட உடம்பை சுற்றி நிறைய புல்லட்டாக இருக்கும். இதை பார்த்து அவருக்கு என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் புரியல. உடம்பை பார்த்துட்டு இருக்கும்போது அந்த பக்கம் இருந்து காணாமல் போனவன் வருவான். காணாமல் போனவன் வந்ததையும், சரிவா அங்கே உன்னை எல்லாம் தேடிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு கேப்டன் கூப்பிடுவாரு. அதுக்கு அவன் இருந்துக்கிட்டு, நான் வரமாட்டேன், நான் இங்கேயே இருக்க போகிறேன், நீங்கள் ஃப்ளைட் செய்யறதுக்கு ஓகே சொல்லுங்கள், அப்போ தான் நான் வருவேன் அப்படின்ற மாதிரி அடம்பிடிக்க ஆரம்பிக்கிறான். இதை கேட்ட கேப்டன், சரிவா நான் ஃப்ளைட் செய்ய ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட சொல்கிறாரு. அங்கேருந்து 2 பேரும் கிளம்பி அந்த ஃப்ளைட் கிட்ட வராங்க. ஃப்ளைட் கிட்ட வந்து அங்கே நடந்தது எல்லாமே சொல்கிறாங்க. ஃப்ளைட் செய்ய ஆரம்பிக்கிறாங்க. நம்ம பகல் நேரத்தில் ஃப்ளைட் செய்ய ஆரம்பிச்சிங்கன்னா அதிகப்படியான வெயில்னால நம்மளுக்கு தண்ணியும் சாப்பாடும் அதிகமாக தேவைப்படும். அதனால் நைட்டில் செய்யலாம், நம்ம வேலையும் நல்லா செய்யலாம், நமக்கு தண்ணியும் சாப்பாடும் குறைவாக தான் தேவைப்படும் அப்படின்றாங்க. அந்த ஃப்ளைட் செய்கிறதுல அவங்களோட முதல் வேலை என்னென்னா, நல்லா இருக்கிற என்ஜினை மட்டும் தனியாக பிரிக்கிறாங்க. அடுத்தபடியாக டேமேஜ் ஆன என்ஜின் இருக்கிற பக்கத்தில் இருக்கிற ஒரு ரெக்கையை கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்து இந்த பக்கம் இருக்கிற என்ஜின் கூட இணைக்கிறாங்க. இது மாதிரி ஒரு வேலையும் படிப்படியாக செஞ்சுட்டே இருக்கும்போது, அவங்க நைட்டில் வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது அவங்களோட ஒரு கவனக்குறைவினால் வெல்டிங் அடிச்சிட்டு இருக்கும்போது அதுலேருந்து வர தீப்பொறியினால் அவங்க வச்சுட்டு இருக்கிற ஒரு ஃபியூல் டேங்க் மேலே பட்டு அந்த ஃபியூல் டேங்க்கு வெடிச்சிரும். ஃபியூல் டேங்க் வெடிச்சதுனால இவங்களால இனிமேலுக்கு நைட்டில் வேலை செய்ய முடியாது. அதனால் இவங்களுக்கு வேறு வழி இல்லாமல் இரவு பகலாக வேலை செய்ய ஆரம்பிக்கிறாங்க. அந்த ஃப்ளைட்டை எப்படியாவது சீக்கிரம் கட்டி முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வேலை செய்கிறாங்க. இவங்க எப்பவும் போல் ஒரு நாள் நைட்டு ஃப்ளைட் செஞ்சுட்டு இருக்கும்போது பக்கம் ஏதோ சத்தம் கேட்குற மாதிரி இருக்கும். என்னன்னு அவங்க இருக்கிற மணல் மலையை தாண்டி அந்த பக்கம் போய் பார்த்தா டென்ட் போட்டுட்டு சில பேர் இருப்பாங்க. கேப்டன் கிட்ட நம்ம அவங்ககிட்ட போகலாம், நம்மக்கிட்ட தண்ணி குறைவாக இருக்குது, அவங்கக்கிட்ட எதனா உதவி கிடைக்குமான்னு கேட்கலான்னு சொல்லிட்டு போய் கேட்கலாம் அப்படின்றாங்க எல்லாரும். அதுக்கு கேப்டன் இருந்துக்கிட்டு, வேண்டாம் அது ரிஸ்க்காக போயிடும் அப்படின்னு சொல்கிறாரு. ஏன் அவர் அப்படி சொல்கிறாருன்னா, அந்த காணாமல் போனவனை தேடி போகும்போது அந்த இடத்துல இருந்த புல்லட்டெல்லாம் பார்த்துட்டு அவங்க நமக்கு ஆபத்தாக இருப்பாங்கன்னு சொல்லிட்டு கேப்டன் பயப்படுவார். அதுக்கு அவங்களாம் இருந்துக்கிட்டு, நம்மக்கிட்ட கன் இருக்குது, நம்ம சேஃபாக போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு 3 பேர் மட்டும் அவங்கக்கிட்ட பேசுறதுக்காக போகுவாங்க. கேப்டனும் அந்த காணாமல் போன ஒருத்தர் இருப்பான் இல்லையா, அவனும் அங்கே ஒரு பெரிய கல் இருக்கும், அந்த கல்லுக்கு பின்னாடி ஒளிஞ்சுப்பாங்க. அவங்க 3 பேர் பேசிகிட்டே இருக்கும்போது அவனோட கையில் ஒரு வாட்ச் இருக்கும். அந்த வாட்சை பார்த்த உடனே இந்த காணாமல் போனவன் அது என்னோட வாட்சுன்னு சொல்லிட்டு சத்தமாக எழுந்து கத்திடுவான். அதை பார்த்து அவன் கன் எடுத்து அங்கே 3 பேரில் ஒருத்தனை ஷூட் பண்ணிடுவான். உடனே கேப்டன் இருந்துக்கிட்டு அங்கே இருக்கிற எல்லாரும் ஷூட் பண்ண ஆரம்பிப்பார். அதில் இருந்து 2 பேரையும் ஷூட் பண்ணிடுறாரு. ஒருத்தன் மட்டும் அங்கே இருக்கிற குதிரையை எடுத்துக்கிட்டு தப்பிச்சு வேகமாக ஓடி போயிடுவான். அந்த கொள்ளைக்காரங்களை ஷூட் பண்ணதில் இறந்து போனவரை எடுத்துக்கிட்டு இவங்களோட ஃப்ளைட்டுக்கு வந்துடுறாங்க. இப்போ இவங்களுக்கு இருக்கிற ஒரே ஆப்ஷன் அந்த ஃப்ளைட்டை சீக்கிரம் கட்டணும். அந்த கொள்ளைக்காரனுங்க வரத்துக்குள்ளே கட்டி அங்கேருந்து தப்பிச்சு போகணும். ஃப்ளைட்டு கட்டுற வேலையும் சீக்கிரமாக செய்கிறாங்க. ஒரு பக்கம் கொள்ளைக்காரனுங்க வரானுங்களான்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டேவும் இருக்கிறாங்க. ஃப்ளைட்டோட முக்கால்வாசி வேலைலாம் முடிஞ்சுட்டு அந்த ஃப்ளைட்டு செய்யலான்னு ஐடியா கொடுத்தவன் ஃபைனல் செக்கிங்கை செஞ்சுட்டு இருக்கும்போது கேப்டனுக்கு ஒரு புக்கு கிடைக்குது. அந்த புக்கில் பார்த்தா டாய் ஃப்ளைட்டு செய்யறதுக்கான ப்ளூ பிரிண்ட்ஸ்லாம் இருக்குது. அதை எடுத்துகிட்டு போயிட்டு அந்த ஃப்ளைட் செய்யலான்னு ஐடியா கொடுத்தவங்ககிட்ட, இது யாருது உன்னோட தான் கேட்டதுக்கு, ஆமாம் இது என்னோட தான் அப்படின்னு சொல்கிறான். நீ டாய் ஃப்ளைட்
செய்கிறோன்னா அப்படின்னு கேட்டதுக்கு ஆமான்னு சொல்கிறான். இதை கேட்ட கேப்டனுக்கு எங்களெல்லாம் பார்த்தா எப்படி தெரியுதுன்னு சொல்லிட்டு பயங்கர கோவம் வந்துடுது. அங்கே இருக்கிற எல்லாருமே அந்த ஃப்ளைட் செய்யலான்னு சொன்ன மேலே கோவத்துக்கு போகிறாங்க. ஆனால் அவனால் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அவன் ரொம்ப எமோஷ்னல் ஆகிட்டு இந்த ஃப்ளைட் பறக்கும் வேணா பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே அழுந்த மாதிரி எமோஷ்னலாக பேசுகிறான். அங்கே இருக்கிற ஒரு ஆள் கன்னை எடுத்துக்கிட்டு அவனை ஷூட் பண்ணுறோன்னு சொல்லிட்டு போகும்போது அந்த இடத்துல பயங்கரமாக காற்றடிக்குது. அந்த அடிக்கிற காற்றுல அந்த ஃப்ளைட் அப்படியே கொஞ்சமாக மெதுவாக பறக்க ஆரம்பிக்குது. அந்த பறந்ததை பார்த்த உடனே அங்கே இருக்கிற எல்லாருக்குமே ஒரே ஆச்சரியமாயிடுறாங்க. அங்கே இருக்கிற ஆச்சரியத்தோடு ரொம்பவே சந்தோஷமாயிடுறாங்க. அந்த ஃப்ளைட் செய்யலான்னு சொன்னவன் நான் சொன்னேன்ல இந்த ஃப்ளைட் பறக்கும்னு அப்படின்றான். அவங்க எல்லாரும் சேர்ந்து அந்த ஃப்ளைட்டை மண்ணில் இருந்து கொஞ்சம் கெட்டியான தரைப்பகுதி இருக்கிற இடமா பார்த்து இழுத்துட்டு வராங்க. அந்த ஃப்ளைட் செய்யலான்னு சொன்னவன் கேப்டன் கிட்ட போயிட்டு அந்த என்ஜினை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான 5 புல்லட்டை கொடுக்குறான். அது பழைய என்ஜின்றதுனால இது மாதிரி தான் ஸ்டார்ட் பண்ண முடியும். இவங்களுக்கு இருக்கிறது 5 சான்ஸ் தான். என்ஜினை ஸ்டார்ட் பண்ண கேப்டன் இந்த பக்கம் ட்ரை பண்ணிட்டு இருக்கும்போது கொள்ளைக்காரங்களாம் இந்த பக்கம் இவங்களை துரத்தி வராங்க. கேப்டன் ஃபர்ஸ்ட் டைமாக என்ஜினை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறாரு. ஆனால் என்ஜின் ஸ்டார்ட் ஆகலை. 2வது முறை 3வது முறையும் அந்த என்ஜின் ஸ்டார்ட் ஆகிறதுனால கேப்டன் என்ன பண்ணுறாரு, அதிகப்படியான ஃபியூலை வெளியே விட்டுட்டு இந்த முறை ஸ்டார்ட் பண்ண ட்ரை பண்ணி பார்க்குறேன்னு சொல்கிறாரு. அதே மாதிரி ஸ்டார்ட் பண்ணுறாரு. அந்த என்ஜின் ஃபுல்லாகவே தீப்பிடிச்சி எரியிற மாதிரி ஆயிடுது. அதுக்கப்புறம் அது அணைஞ்ச பின்னாடி இப்போ இவங்க கிட்ட இருக்கிற ஒரே ஒரு சான்ஸ், 5வது சான்ஸ். அதை கேப்டன் ட்ரை பண்ணுறாரு. அந்த என்ஜின் ஸ்டார்ட் ஆன உடனே அங்கே இருக்கிற எல்லாருக்கும் பயங்கர சந்தோஷம். அங்கே இருக்கிற எல்லாரும் அந்த ஃப்ளைட்டோட ரெக்கை மேலே ஏறி உட்காந்துக்கிறாங்க. அந்த ஃப்ளைட் கொஞ்சம் கொஞ்சமாக நகர ஆரம்பிக்குது. பின்னாடி கொள்ளைக்காரங்களும் இவங்களை பார்த்தபடி ஷூட் பண்ணுறாங்க. அந்த ஃப்ளைட் வேகமாக போயிட்டு ஒரு பெரிய பள்ளத்தாக்குக்குள்ளே கீழே விழுற மாதிரி விழுது. அந்த பெரிய பள்ளத்தாக்குக்குள்ளே விழுந்த ஃப்ளைட் அப்படியே மெதுவாக மேலே ஏறி அந்த வானத்தில் பறக்க ஆரம்பிக்குது. அங்கே இருக்கிற அத்தனை பேருக்கும் இந்த இடத்த விட்டு போகிறாங்களோன்னு சொல்லிட்டு அவ்வளோ சந்தோஷப்படுறாங்க. மனுஷனாக பிறந்தா எப்படியாப்பட்ட சூழ்நிலையிலையும் முயற்சி மட்டும் கைவிடக்கூடாது அப்படின்றதுக்கு இது ஒரு சிறந்த உதாரணம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிடுங்க. இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.